மேடையில் என்னோடு சம பங்கேற்று பொறுப்பையும் ஏற்று என்னோடு பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற வலதுபுறமும் இடதுபுறமும் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தம்பிகளே, எனக்கு பின்னால் முன்னால் இருக்க இடமில்லை என்ற காரணத்தினால் பின்னால் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தம்பிகளே, இந்த கூட்டம் திட்டமிட்டு ஒரு மாதத்திற்கு முன்னாகவோ ஒரு வாரத்திற்கு முன்பாகவோ கூட்டப்பட்ட திட்டமிடப்பட்ட கூட்டம் இல்லை என்றாலும் கூட நாம் இன்று என்று சொல்லுகிற பொழுது குறிப்பாக எங்களை சொல்லுகிறோம். இன்றைக்கு எங்களுடைய கள்ளக்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள உளுந்தூர்பேட்டையில் திட்டமிடப்பட்ட ஒன்று, அங்கே ஒரு புதிய கல்யாண மண்டபம் கட்டுவதற்கு அடிகோல் நாட்டு விழா, அதை முடிந்து தம்பி எஸ்எஸ் வெங்கடேசன் அவருடைய முயற்சியால் ஆக இந்த குறுகிய காலத்தில் நம் கட்சி தோழர்களையும் சகோதர சகோதரிகளையும் எந்த அளவுக்கு கூட்ட முடியுமோ கூட்டுங்கள். அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு நீங்கள் கூட்டுகிற அந்த கூட்டத்தில் நாம் விரைவிலேயே நடத்த எடுக்கிற மாநாடு பற்றியும் எதிர்கொள்ள இருக்கிற தேர்தல் பற்றியும் சில வார்த்தைகளை சொல்லி அவர்கள் நாம் எப்படி அதை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் கலந்தாய்ந்து அத்தகைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, சொல்லி ஏறத்தாழ 12 மணி நேரம் கூட ஆகவில்லை, எனக்கு பதில் வந்தது, ஐயா நான் ரெடி செய்து விட்டேன். சொன்னது யார்? எஸ்எஸ் வெங்கடேஷன். அவர்தான் எஸ்எஸ் வெங்கடேசன். இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை ஆண் கண்பிடல் என்பான் வள்ளுவன். ஆகவே தான் எனக்கு நம்பிக்கை இருந்தது, அவரிடம் சொல்லிவிட்டால் போதும், நிகழ்ச்சி முடிந்த பிறகு இந்த நிகழ்ச்சியும் பார்த்துவிட்டு போக வேண்டும், பேசிவிட்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டுங்கள் என்றேன். நீங்களும் அவருடைய அன்பான அழைப்புக்கேற்று மகிழ்ச்சியாக என் முன்னாலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக அமர்ந்திருந்தாலும் நீங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சுமையை, குறிப்பாக 3 மாத காலத்துக்குள் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சுமையை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் என்பதையும் நீங்கள் அறிந்தவர்கள்தான். அதற்கு முன்னோட்டமாக பிப்ரவரி 17 நாம் ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறோம். திருச்சியிலிருந்து 20 கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கிற சிறுகுறு என்ற ஒரு இடத்த மெயின் ரோட்டில் நல்ல ஒரு வளாகம், அதை தேர்ந்தெடுத்து அங்கே நாம் மாநாட்டை நடத்துவதாக இருக்கிறோம். மாநாடு நமக்கு பழக்கப்பட்ட ஒன்று என்றாலும் ஏறத்தாழ பஞ்சப்பூரிலிருந்து ஆரம்பித்து, கள்ளக்குறிச்சியில் ஆரம்பித்து, தஞ்சாவூரில் ஆரம்பித்து, இதுபோல் பல மாநாடுகள் நடத்தி இருந்தாலும் கூட அந்த மாநாடு நடத்தின பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. கொரோனா காலத்தின காரணத்தினாலும்
இன்னும் பல காரணத்தினாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு இடைவெளி வந்துவிட்டது. ஆகவே அந்த மாநாடுகளுக்கெல்லாம் நாம் எப்படி உழைத்தோம், செயல்பட்டோம், திட்டமிட்டோம் என்பதையெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை மறந்திருக்குமானால் அவற்றையெல்லாம் நினைவூட்டி, இப்படியெல்லாம் நாம் செய்தோமே, செய்தது மட்டுமல்ல மிக சிறப்பாக அந்த மாநாட்டை நடத்தினோம். அதை பார்த்து பத்திரிகையாளர்களால் அன்றைய ஆளும் அரசு ஜெயலலிதா அரசுக்கு தகவல் கொடுக்க, இப்படி ஒரு சிறப்பான மாநாட்டை நடத்துகிறார்களே, ஆகவே மாநாடு முடிந்த பிறகு வேந்தரை கையோடு அழைத்து வர வேண்டும், அடுத்த விமானத்தில் அழைத்து வர வேண்டும், நேரடியாக போயஸ் கார்டனுக்கு அழைத்து வர வேண்டும் என்று அன்றைய எம்பியாக இருந்த பேர் என்னவர், எம்பி இளவரசனும் சொல்லி, அவர் அந்த கூட்டம் முடிந்த பிறகு, ஐயா இதுதான் தகவல், தயவுசெய்து என்னோடு வந்து இன்றைக்கு விமானத்தில் ஏறுங்கள், அம்மா எதிர்பார்க்கிறார்கள், இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு செய்து நடக்கிற அந்த மாநாட்டில் இவ்வளவு பெருமையாக நடத்துகிற அந்த ஐஜேகே மாநாட்டை பத்திரிகையாளர்கள் பெருமையாக பேசுகிறார்கள், மீடியாக்காரர்கள் பெருமையாக பேசுகிறார்கள், அவளை அழைத்து வாருங்கள், வருகிற தேர்தலில் அவர்களுக்கு சில தொகுதிகளை ஒதுக்குவோம் என்று சொன்னார்கள். நான் அந்த மனநிலையில் இல்லை. ஏனென்றால் பாராட்டு மகிழ்ச்சிக்குரியது தான். குறிப்பாக ஜெயலலிதா அழைக்கிறார் என்றால் அதைவிட பெருமை என்ன வேண்டும்? காத்து கிடந்து பார்ப்பவர்களெல்லாம் உண்டு அந்த காலத்தில். அந்த நேரத்தில் அழைத்து வர வேண்டும், தோட்டத்திற்கு அழைத்து வர வேண்டும், நேராக பார்க்க வேண்டும். அவர் சிறப்பாக மாநாடு நடத்தியதையும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே ஐஜேகேவிற்கு செய்த தொகுதிகளை ஒதுக்கலாம் என்று சொல்லி அனுப்பியிருந்தார்கள். ஆனால் ஒன்றும் பெருமைக்காக அல்ல, ஈகோவுக்காக அல்ல, நாம் பல கட்சிகளையும் பற்றி கூட நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருந்த காரணத்தினால் நாம் அன்று இல்லை, மறுமுறை வந்து சந்திக்கிறேன் சொல்லி தட்டி கழித்து விட்டேன். இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் நினைத்தால், இந்திய ஜனநாயக கட்சி நினைத்தால், இந்திய ஜனநாயக கட்சிகள் இளைஞர்கள் நினைத்தால், இந்திய ஜனநாயக கட்சியிலே இருக்கிற சகோதரிகள் யாரையும் ஆச்சரியப்பட வைக்கலாம். அந்த அளவுக்கு நாம் செய்து பழகி இருக்கிறோம். ஆகவே இடைப்பட்ட காலத்தில் நாம் அதிகமாக மாநாடு நடத்தவில்லை என்பதனால், எப்படி விளையாட்டு வீரன் விளையாட்டு போட்டிக்கு போவதற்கு முன்னால் சில பயிற்சிகளை எடுப்பானோ, அதே போல் நாமும் என்று சொல்லுகிற பொழுது நானும் மட்டுமல்ல, என்னோடு இருக்கிற தம்பிமார்கள் மட்டுமல்ல, சகோதரிகள் மட்டுமல்ல, நீங்களும் கூட சேர்ந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சில பயிற்சிகளை எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் போட்டிக்கு போகிறோம். ஆகவே இடைப்பட்ட காலம் அதிகமாக இருந்த காரணத்தினால் நாம் பயிற்சி எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த பயிற்சியை பற்றி எப்படி எடுப்பது என்பதையெல்லாம் சொல்லி, உங்கள் பொறுப்புகள் கடமைகளை எல்லாம் விளக்கி, வருகிற பிப்ரவரி 17 நடக்கிற அந்த மாநாட்டில் இதுவரை நாம் நடத்திய மாநாடுகளை விடவும், சமீப காலத்தில் ஆளுங்கட்சியும் மற்ற கட்சிகளும் நடத்திய மாநாடுகளை விடவும் விஞ்சுகிற வகையில் ஒரு மாநாட்டை நடத்தி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் கட்டாயம் என்று சொல்லுகிற போது உங்களை அழுத்தம் கொடுத்து தொந்தரவு கொடுத்தல்ல, அன்பால் சொல்லுகிறேன், நம்மால் முடியும். நாம் நினைத்தால், சகோதரிகள் நினைத்தால், உறுதியாக நம்மால் ஒரு மிகப்பெரிய, யாரும் காட்ட முடியாத, கூட்ட முடியாத ஒரு கூட்டத்தை கூட்டி
இன்றைக்கு இந்த உலகுக்கும் தமிழ்நாட்டிற்கும் காட்ட முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்னும் நாள் இருக்கிறது. இன்னும் பிப்ரவரியே பிறக்கவில்லை. அதற்கு பின்னாலே 15 நாள் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலையில் நீங்கள் யாரும் இருந்துவிடக்கூடாது. மாநாடு பற்றி நான் சொன்னது போல் ஓய்வெடுத்த காலமோ அதிகம், இருக்கிற நாட்களோ குறைவு. ஆகவே இந்த குறைந்த நாட்களில் நாம் மிகவும் சுறுசுறுப்பான ஒரு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அந்த திடலில் ஏறத்தாழ 100 ஏக்கர் திடல் என்று எண்ணுகிறேன். அதில் 2 அல்லது 3 லட்சம் நண்பர்கள் கூடக்கூடிய இடம் இருக்கிறது, வசதி இருக்கிறது. அது அல்லாமல் நூற்றுக்கணக்கான கார்களையும் பைக்களையும் நிறுத்தக்கூடிய இடமும் இருக்கிறது. ஆகவே நாம் அந்த திடலை நிரப்புகிற வகையில் உங்களுடைய பணி இருக்க வேண்டும். உங்கள் பணி இருக்க வேண்டும் என்றால் நடத்துகிற ஒன்று கள்ளக்குறிச்சி நடக்கிற உங்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல. இது தமிழ்நாட்டு அளவிலே இருக்கிற மாநாடு. இந்திய ஜனநாயக கட்சிக்காக நடத்தப்படுகிற, மற்ற கட்சிகளெல்லாம் மலைக்க வைக்கிற, மற்ற கட்சி தலைவர்களெல்லாம் பார்த்து பயப்பட வைக்கிற அந்த மாநாட்டிற்கு நாம் திட்டமிடுகிறோம். ஆகவே இன்றைக்கு கல்யாண மண்டபத்திற்கு அடிகள் நாட்டினோம், இங்கே இன்னொரு கல்யாண மண்டபத்தில் பேசுவதும் என்பது மட்டுமல்ல. நானும் நம்முடைய தலைமை பொறுப்பிருக்கிற நண்பர்கள் எல்லாம் கூட தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று இது போன்ற கலந்தாய்வு கூட்டங்களை கூட்டி வேந்தர் என்ன எதிர்பார்க்கிறார், இளைய வேந்தர் என்ன எதிர்பார்க்கிறார், ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் விளக்கி சொல்லி அந்தந்த ஊருக்கு சென்று அந்தந்த ஊரிலே உள்ள கட்சி இளைஞர்களையும் நடுவயது உள்ளவர்களையும் மூத்தவர்களையும் தாய்மார்களையும் சகோதரிகளையும் பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் ஒரு சேர அழைத்து எவரும் விடுபடாத வகையில் நீங்கள் அந்த அத்தனை தகவலையும் செய்து அழைக்க வேண்டிய பொறுப்பு கடமை உங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு அது போன்ற கூட்டத்திற்காக பேசுகிற முதல் கூட்டம் என்பதால் நான் உங்களிடம் இன்றைக்கு என்ன பேசுகிறேனோ அதைத்தான் மற்ற மாவட்டங்களில் போட்டாலும் பேசுவேன். ஆகவே எதுவும் புதுசாக அங்கே பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நோக்கமெல்லாம் மிக சிறப்பான வெற்றிகரமான ஒரு மாநாடு. குறைந்தபட்சம் 3 லட்சம் கட்சி தோழர்களும் தான் சகோதரர்களும் சகோதரிகளும் வந்து சேர வேண்டும் என்பதுதான். இதை நான் சொல்லுகிற போது சில நாட்களுக்கு முன்பு சேலத்திலே ஒரு மாநாடு நடந்தது என்பதை எல்லோரும் அறிவீர்கள். 5 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அதற்காக அன்றைக்கு தொலைக்காட்சிகளெல்லாம் பெரிய அளவில் விளம்பரம் செய்யப்பட்டது, பத்திரிகையெல்லாம் விளம்பரம் செய்யப்பட்டது. நாங்கள் கூட ஆச்சரியப்பட்டோம், 5 லட்சம் பேர் கூட போகிறார்களாமே, அதுவும் இளைஞர்களாக கூட போகிறாமே, என்ன அதிசயம் என்று நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம். எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, அன்றைக்கு காலையில் இருந்து நல்ல வேலையாக ஞாயிற்றுக்கிழமை என்பதால் எங்களுக்கு அதிகமாக வேலை இல்லை என்பத காரணத்தினால் காலையில் குளித்துவிட்டு எப்படி அந்த மாநாட்டுக்கு மக்கள் வருகிறார்கள், தலைவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை காப்பதற்காக தொலைக்காட்சியில் காலையில் இருந்து மாலை வரை அமர்ந்திருந்தோம். பார்த்த எங்களுக்கு மட்டுமல்ல, பார்த்த அத்தனை பேருக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் அது ஒரு ஃபெயில்யூர் மாநாடு, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பிசுபிசுத்து போன ஒரு மாநாடு என்றெல்லாம் கூட பேசினார்கள். அது மட்டுமல்லாமல்
5,00,000 பேர் என்று சொன்னார்களே, கடைசியில் பத்திரிகையும் மற்ற சகோதரருடைய எண்ணிக்கை சொல்லுகிற போது 50,000 என்றார்கள். அந்த 50,000 பேராவது ஒழுங்காக இருந்து கேட்டார்களா என்றால், அங்கே பேசுகிறார்கள் தலைவர்கள், இங்கே பார்க்க வந்தவர்கள் சீட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பகுதி. அதே நேரத்தில் இன்னொரு பகுதியிலே பிரியாணி சாப்பிட போய் பிரியாணிக்காக சண்டை போட்டு கொண்ட அந்த தொண்டர்களுடைய சத்தம் எல்லை வழி இருந்தது. சில பேர் பிரியாணி சாப்பிட்ட தட்டுக்களை எல்லாம் கூட எடுத்துக்கொண்டு போய்விட்டதாக பத்திரிகை எழுதுகின்றன. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், எதிர்பார்த்த மாநாடு, ஆளுகிற கட்சி நடத்திய மாநாடு இன்றைக்கு அப்படி ஒரு நிலை வந்துவிட்டது என்றால் காரணம், அங்கே மாநாட்டுக்கு வந்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி, வந்த அத்தனை பேரும் ஒழுக்கமற்றவர்களாக இருந்தார்கள். தலைவர்கள் மேல் மரியாதை இல்லவர்களாக இருந்தார்கள். பேசுகிறார்களே, என்ன பேசுகிறாள் என்று பார்க்கிற ஆர்வமுள்ள மக்கள் அங்கே கூடியிருக்கவில்லை. இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அது உங்களுக்கு பாடம். நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் இதை சொல்லுகிற போது நாளைக்கு ஒரு நாள் இந்த மாநாடு முடிந்த பிறகு, ஆமாம், ஐஜேக்கு நடத்திய மாநாடும் அப்படித்தான் இருந்தது என்று நாளை பத்திரிகைகளோ அல்லது கட்சி தலைவரோ பேசிவிடக்கூடாது. அதற்காக நான் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே சொல்லுகிறேன். ஆகவே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 3,00,000 மக்களை கூட்டுவது என்பது ஒரு இமாலய முயற்சி என்று நான் சொல்ல மாட்டேன். உங்களை பொறுத்தவரை சத்துள்ளவனுக்கு, திறமை உள்ளவனுக்கு, சாமர்த்தியம் உள்ளவனுக்கு 50 கிலோவை தூக்குவது எளிது. அதே இளைஞன் சத்தற்றவனாக, வலிமையற்றவனாக இருப்பவனுக்கு 25 கிலோவை தூக்குவதை மழிந்து கீழே விழுந்து விடுவான். ஆகவே நாம் பெரிய மாநாடு, மிகப்பெரிய பொறுப்பை வேந்தர் நம் தலைமையிலே வைக்கிறார், தோளிலே சுமத்துகிறார். ஆக எப்படி என்று யாரும் நீங்கள் எண்ணக்கூடாது. ஏனென்றால் எனக்கு தெரியும், இந்த சமுதாய மக்களும் கட்சியை சேர்ந்தவர்களும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. எந்த ஒரு திறமைசாலிக்கும் குறைந்தவன் அல்ல. ஆக உங்களால் அதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். நீங்கள் வருகிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு எண்ணிக்கையை குறித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வேந்தர் சொன்னார், கள்ளக்குறிச்சியிலிருந்து இத்தனை வண்டிகள் வர வேண்டும். வண்டிகள் என்றால் வண்டி வந்தால் போதுமா? வண்டியில் இருக்கிற ஒவ்வொருவரும் எத்தனை பேரை அங்கே வைத்து இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும். சில நேரங்களில் எனக்கு கசப்பான அனுபவங்களும் உண்டு. சில நேரங்களில் சில மாவட்டங்களிலிருந்து வருகிற வண்டிகள் எல்லாம் வண்டி வரும், அங்கே ஓட்டுநர் இருப்பார், உள்ளே உட்கார்ந்திருப்பவர் 10 பேர் அல்லது 5 பேர் இருப்பார்கள். வண்டியினுடைய கொள்ளளவோ 25 இருக்கும். அந்த மாதிரி நிலை நான் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொருவரும் இந்த மாநாடு என் மாநாடு, என் குடும்ப மாநாடு, என் கட்சி மாநாடு, எங்களுடைய சமுதாயத்தில் மற்ற கட்சிகள் எங்களை எப்படி நோக்குகிறார்கள் என்பதையெல்லாம் கூட மனதில் வைத்து பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டும். நான் உங்களை வைத்து கொண்டு பேசிவிட்டு நாளைக்கு யாரோ கொண்டு வருவார் என்று இன்னொரு ஆட்கள் நான் எதிர்பார்க்க முடியாது. இங்கே வந்திருப்பவர்கள் தான் திருப்பி அன்பு தம்பி SS வெங்கடேசன் அவர்களும் கூட உங்களை எப்படி அழைப்பது என்பதற்கெல்லாம் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். இது என்னடா கலந்தாய்வு கூட்டம், வேந்தர் முன்னாலே கல்யாண பத்திரிகைகளை வைத்திருக்கிறார்கள், வாழைப்பழத்தை வைத்திருக்கிறார்கள், ஆப்பிளை வைத்திருக்கிறார்கள், இது என்ன புதிதாக இருக்கிறது என்று உங்களுக்கு ஐயம் ஏற்படலாம். நினைத்து கொள்ளுங்கள், எந்த விதத்திலும் குறைபட்டு விடக்கூடாது, முயற்சியில் நாம் தோற்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய ஒவ்வொரு கட்சி சொந்தங்களையும் ஒவ்வொருவரும் அங்கே தங்களுடைய வீட்டு திருமணம் போல நினைத்து அவர்கள் அழைக்கப்பட வேண்டும். அத்தனை குடும்பத்திற்கு போய் சேர்ந்து
நீங்கள் குடும்பத்தோடு மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று எப்படி செய்ய போகிறோம் என்பதை உங்களுக்கு முன்னோட்டமாக உங்களுக்கு காட்டுவதற்காக இந்த பத்திரிகையெல்லாம் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏதோ 4 வீட்டு திருமணம் இங்கே வந்த இடத்துல வேந்தருக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கான்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு சாம்பிள். இதை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் செய்ய போகிறீர்கள். ஆகவே நீங்கள் நம் மக்கள் நல்லவர்கள் தான். அதே நேரத்தில் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் மிக ஒரு சிறிய ஒரு ஈகோ இருக்குது. அந்த ஈகோ என்ன? ஆமாம், எங்கள் கட்சி தான், எங்களுக்காக தொடங்கப்பட்டது தான், இருந்தாலும் கூட என்னை வா என்று யாரும் அழைக்கவில்லையே. இது நம்முடைய சொந்த பந்தங்களில் கல்யாணத்திலே இருக்கிறது. நெருங்கிய இரத்த உறவுகள் கூட நாளைக்கு பத்திரிக்கை போய் சேரவில்லை என்றால் மறந்து விட்டு போயிடாலும் கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க, நம்ம சொந்தம் தானே, அது அவங்க வீட்டு கல்யாணம் தானே, கூட வந்துடுவாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க என்னை கூப்பிடல. அந்த மாதிரி நிலை வந்து விடக்கூடாது. ஆகவே நாம் எந்த அளவுக்கு தீவிரமாக சிந்திக்கிறோம், எந்த அளவுக்கு 3 லட்சத்துக்கு மேல் மக்களை கூட்ட இருக்கிறோம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் மேலிடத்தில் பொதுச்செயலாளர்களும் மற்றவர்களும் உங்களுடைய எஸ்எஸ் அவர்களும் இந்த திட்டத்தை போட்டு என்னுடைய ஒரு கடிதத்தையும் அதில் எழுதி ஒவ்வொரு வீடாக வெத்தலைப்பாக்கோடு வந்து உங்களை அழைப்பார்கள் என்றால் அவர்கள் அழைக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்ளுவார்கள். இந்த தட்டுக்களை போன்ற உங்களுக்கும் தட்டுக்கள் வரும். செய்ய வேண்டியவர்கள் நீங்கள் தான். உங்களை கெஞ்சுவார்கள், கேட்டுக்கொள்வார்கள், ஆணையிடுவார்கள். ஆணையிட்டு முடிந்த இடங்களுக்கு அவர்களுக்கு வருவார்கள். மற்றவற்றையெல்லாம் இவர் எந்த உணர்வோடு இதை செய்கிறாரோ அத்தனை உணர்வோடு நீங்களும் அந்த தட்டுக்களை எடுத்துக்கொண்டு யாரையும் விடுபட்டு விடாமல் இன்றைக்கு இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கிற பெரிய அளவில் இருக்கிற இந்த நம் கட்சி தோழர்களையும் தொண்டர்களையும் சகோதரர்களையும் ஒரு சேர அழைத்து எந்த காரணத்தை கொண்டும் என்னை அழைக்கவில்லை, அழைப்பு வரவில்லை சொல்லக்கூடாத அளவுக்கு நீங்கள் செயல்பட வேண்டும். அது எப்படி முடியும் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் பம்பரமாக சூழ வேண்டும். இருக்கிற அந்த 20 நாளில் ஏதோ தானோ என்று இருக்கக்கூடாது. இது உங்களுடைய கடமை, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை என்ற அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும். ஆக இது போன்ற நிலையிலே அது மட்டுமல்ல, இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரும்பாலான பொதுக்கூட்டங்களில், மற்ற கட்சிகள் நடத்துகிற பொதுக்கூட்டங்களில் பேசப்படுகிற குறை என்ன தெரியுமா? அதாவது அங்கே இருந்தார்கள் கூட்டம், வாலிபர்களும் இருந்தார்கள், இளைஞர்களும் இருந்தார்கள், ஆனால் பெண்கள் கூட்டமே இல்லவே இல்லை என்று அடிக்கடி சொல்லுகிறார்கள். அதை நானும் பார்க்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குமானால் அது பொதுக்கூட்டமோ மாநாடோ அங்கே பெரிய அளவில் பெண்கள் பங்கு பெறுகிற அந்த நிகழ்ச்சி நம்முடைய கட்சியாகத்தான் இருக்க முடியும். இது ஏதோ உங்களுக்கு வேடிக்கையாக சொல்லவில்லை. நீங்கள் என்றைக்கு எடுத்து பார்த்தாலும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், அல்லது கட்சி அலுவலகத்தில் இருக்கிற சிறிய கூட்டமாக கூட இருக்கட்டும், முதல்ல பெண்கள் இருப்பாங்க. பெண்கள் இல்லாத ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம், மாநாடு அது முற்று பெறாது. அது இப்போ இன்றைக்கு இருக்கிற வாக்காளர்களில் ஆண்களை விட பெண்களுக்கு பெண் வாக்காளர் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் நிச்சயமாக அங்கே வருகிற பொழுது நிச்சயமாக உங்களுடைய சகோதரிகளை, உங்களுடைய மனைவியையும் அதே போன்ற பெரிய பெற்றோர்களையும் அழைத்து வர வேண்டும். இன்னும் சொல்லுவேன், வருகிற அந்த மாநாட்டில் குறைந்தது 2000 பெண்களாவது முன் வரிசையில் இருக்க வேண்டும். குறைந்தது 2000. ஏன்னா 3 லட்சம் பேர் உட்கார்ற இடத்துல 2000 என்பது ஒரு சிறிய எண்ணிக்கை. நான் ஏன் 2000 சொல்கிறேன்னா, இது இந்த கூட்டத்துக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு ஊர்லேயும் பேசும்போது இந்த மாதிரி 2000 சொல்லும்போது அது பல 10,000 அப்படி ஆயிரும். குறைந்து முதல்ல ஒரு ரோ இருக்கு பாருங்க,
அந்த ரோகம் மாதிரி ஒரு 5 ரூபா 6 ரூபா பெண்களுக்காக ஒதுக்கப்படும். அது மட்டுமல்ல, பெண்களுக்கான எல்லா வசதிகளும் செய்து தரப்படும். தண்ணீர் வசதியோ மற்ற வசதிகளோ என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் செய்து தரப்படும். அதை விட என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் இறுதி வரை நான் எதாவது கொடுக்கும்போது சொல்லியிருக்கேன், ஒரு மாநாடு வெற்றி என்பது அந்த நான் பேசி முடிக்கும் வரை யாரும் ஒரு எப்படி கல்லூரி பேராசிரியர் நடத்துகிற போது வகுப்பறையிலே மாணவர்கள் அமர்ந்திருப்பார்களோ அதே போல் என்னுடைய கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் சகோதரர்களும் உட்கார வேண்டும். அதற்காகவே தான் ஒரு 10,000 பெண்கள் முன்னே அமர, அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக பின் வரிசையில் இளைஞரணி தலைவர் குறிச்சிக்கணும், இளைஞரணி தம்பி நினச்சிக்கணும். பின்னாடி 10,000 பெண்கள் உட்காருக்க அந்த இடத்துல 3 லட்சம் பேரில் இளைஞர்கள் பின் வரிசையில் குறைந்தது இன்னும் ஒரு 10,000 பேர் இருக்கணும். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்து உடனே கேட்கணும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கருதி இளைஞருக்கு 10,000 பேர் பின்னிருக்க, குறைந்தது 10,000 பெண்கள் முன்னே உட்கார, இடையிலே இருக்கிற மல்ல எல்லா ஏஜ் குரூப்பும் உள்ளே இருக்கும்போது அது ஒரு கலர்ஃபுல் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை. இந்த கட்சி ஏதோ சாதாரண கட்சி அல்ல, அமைதியாக இருப்பார்கள், பொறுமையாக இருப்பார்கள். ஆனால் கூட வேண்டிய நேரத்தில் கூடுவார்கள், சொல்ல வேண்டியதை அழுத்தமாக சொல்லுவார்கள், உறுதிப்பட சொல்லுவார்கள். அதை கேட்கிற அவங்களுடைய தொண்டர்களும் சகோதரிகளும் அதை ஒரு உரிமூச்சாக எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள் என்று மற்ற கட்சிக்காரர்களை பேச வைப்பது உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும். அதை பார்த்துங்க நீங்கள். அடுத்தது, இப்போ நீங்கள் தேர்தல் வருது. தேர்தல் வருகிற போது இதுக்கு தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படிம்பாங்க. அந்த வகையில் உங்கள் இளையவேந்தரையும் நான் தம்பின்னு தான் நினச்சிப்பேன். அந்த வகையில் நாம் 2 தொகுதியா 3 தொகுதியா 1 தொகுதியா இந்த மாத இறுதியில் தெரியும். ஒருவேளை 1 தொகுதி என்றால் அந்த சுமை தம்பி சத்யநாராயணனுக்கு போய் சேரும். அவருடைய அனுபவமும் நேர்மையும் உண்மையும் உழைப்பும் நான் கடந்த தேர்தலில் மட்டுமல்ல, இடைக்காலத்தில் நடக்கிற எந்த நிகழ்ச்சியிலும் அவனுடைய உண்மையை நேர்மையை உழைப்பை நான் பார்த்திருக்கிறேன். உள்ளபடியே அந்த பெரம்பலூர் தொகுதியில் எந்த தெருவில் போய் எங்கே வரணும் போகணும், நமக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, அதையெல்லாம் கூட விரல் நுனியில் வைத்திருப்பவர் தம்பி சத்யநாதன் அவர்கள். அதனால் எனக்கு பெரம்பலூரில் போட்டியிடுறதுங்கிறது நான் போட்டியிடல, அவர் போட்டியிடுறார். அந்த உணர்வு தான். போன தடவை வெற்றி பெற்றதற்கும் அவரே காரணம் என்று இத்தனை கோட்டத்தில் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆக அவர் தானே நிற்பது போல் அந்த எண்ணத்தோடு திட்டமிட்டு எந்த இடத்தில் எதை செலவு செய்ய வேண்டும், எங்கே செய்யக்கூடாது செலவு, அத்தனையும் திட்டமிட்டு மிக அழகாக செய்தவர். அதற்கு பொதுச் செயலாளர் மேற்பார்வையாளராக இருந்தவர். இளையவேந்தர்களும் சுற்றி வந்தார்கள் அந்த தேர்தலில். பொதுச் செயலாளருடைய இருந்தவர் எஸ்.எஸ். வெங்கடேசன். எஸ்.எஸ். வெங்கடேசனுக்கு இப்போ நல்ல ஒரு அனுபவம் வந்துடுச்சு. ஏன்னா அவர் முன்னால் 2 முறை தலைவராக இருந்தவர் சத்யநாதன் அவர்கள். இப்போது இவர் தலைவராக இருக்கிறார். ஸோ அவருடைய பயிற்சி இவருக்கு உண்டு. ஒருவேளை கள்ளக்குறிச்சி வருமானால் சத்யநாதன் என்ன செய்தாரோ அத்தனையும் இவர்தான் சுமக்க வேண்டும்.
அவரால் சுமக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில், நிரூபிக்கிற வகையில் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 5 மணி நேரத்தில் இன்றைக்கு உங்களை எல்லாம் இங்கே உட்கார வைத்திருக்கிறார் என்றால் அது ஒரு உதாரணம், நல்ல உதாரணம், ஒரு முன்னோட்டம் அந்த வகையில் இருக்குது. அதனால் இந்த தடவை தேர்தல் கடந்த முறை போன்று இருக்காது. ஏனென்றால் கொள்ளையர்களும் திருடர்களும் கொள்ளை கூட்டமும் அன்றைக்கு ஆட்சியில் இல்லை. ஆகவே இப்பொழுது யார் ஆளுகிறார்கள் என்பது தெரியும். பணம் என்பது தண்ணி போல் அவரிடம் விளையாடுகின்ற வசதி இருக்கிறது. ஆகவே உன்னுடைய வரிப்பணமும் என்னுடைய வரிப்பணமும் சகோதரன் வரிப்பணமும் அவர் கையிலே இருக்கிறது. கையிலே மட்டுமா இருக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது, உலக அளவிலெல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். தேர்தல் வந்தால் வேந்தர் எங்கு நின்றாலும் அவரை வீழ்த்தியாக வேண்டும் என்ற வெறியோடு இருக்கிறார்கள். அது பணத்தால் இது முடியாது என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும். பணத்தால் நீ நிரூபிப்பது என்பது அவர்களுக்கு நான் சொன்னது போல், என்னப்பா உனக்கு என்ன உட்காரியா, நான் சொன்னது போல் அவர்களுக்கு சொல்லுவாங்களே தண்ணீர் மாதிரி செலவு செய்கிறான்னு சொன்னாங்கள, அந்த மாதிரி பணம் அவர்களுக்கு தண்ணீர் போல் இன்றைக்கு கொட்டி கொட்டி கிடக்கிறது. உன்னுடைய பணமும் என்னுடைய பணமும் எல்லா வகையிலும் தேடிய பணங்கள். தெருக்கூட்டுகிறார்களே சகோதரி, அவள் வாங்குகிற பொட்டு, வாங்குகிற ஜாக்கெட்டு, அதே போல் தொடக்கிற தொடப்பம் அத்தனைக்கும் வரி கட்டுறாங்களே, அது ஒரு பகுதி. தோட்டத்திலே உழைக்கிற சகோதரி களை வெட்டுகிறார்களே, அவர்களும் சேலை வாங்குவது, களை வெட்டு வாங்குவது, எல்லாருமே அதுலேயும் வரி கட்டுகிறோம். மறைமுக வரி, அந்த வரி. எங்களை போன்றவர்கள் நாட்டு மக்களுக்கு ஏதோ நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களே, நாங்கள் கட்டுகிற பெருவரி, எல்லா வரிகளையும் சேர்த்து எல்லாத்தையும் சுட்டி எல்லாம் வச்சுட்டு ஏதோ செய்வது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு உதவுவது போல், இந்த பாரு மாதம் 1000 ரூபா, இந்த பாரு 6000 ரூபா, இது எல்லாம் எங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. மன்னர்களை இங்கே இருக்க சொல்லிட்டு பார்க்கணும். திராவிட சகோதரர்கள் நம்ம பணத்தை நமக்கு கொடுக்குறாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அவர்களுக்கு பணம் கொடுப்பதில் எந்த சிரமமும் இல்லை. போன முறை இருந்தது, அவர்கள் ஆட்சியில் இல்லை. போன முறை நான் போட்டியிட்ட போது நம்ம ஆட்சியில் இல்லை அவர்கள். ஆனால் இப்பொழுது பணம் என்பது தண்ணியாக விளையாடும். ஓட்டுக்கு 500 என்பதோ 1000 என்பதோ 5000 என்பதோ நமக்கு தெரியாது. ஈரோடில் பண்ண மாதிரி ஒரு தொகுதிக்கு 350 கோடி செலவு பண்ணாங்க சட்டமன்றத்துக்கு. இதெல்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வேந்தரை வீழ்த்துவதற்காக இன்னும் எந்த தொகை வேண்டுமானாலும் செலவு பண்ணுவார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் நினைக்கிறாங்க நீங்கள் அங்கிருந்து தானே வெற்றி பெற்றேன் அப்படின்ட்டு. அதற்கு முன்னாடி நடந்த 2014 தேர்தலையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். 2014 தேர்தலில் நாம் போட்டியிட்டோம். அதிமுக திமுக நம்மோடு இல்லை, அதே பிஜேபி நம்மளோடு இருந்தது. அந்த நேரத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன வாக்குகளை பெற்றவர்களோ அதே வாக்குகளை நாம் பெற்றோம். ஆக நம்ம சம அளவு நமக்கு முடிந்தது. அதனால் இப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது நாம் தான் வந்தோம் அவளை வெற்றி பெற, அப்படியெல்லாம் இல்லை. நான் உங்களோடு ஒரு தொகுதியில் வந்தேன், போட்டியிட்டேன். திமுககாரர்கள் ஒரு 10% போட்டிருந்தால் என்னுடைய ஐஜேகேக்காரர்கள் மற்ற, உங்களுக்கு தெரியும் ஐஜேகே ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இல்லை, தமிழ்நாடு பூரா இருக்கிறது. உங்களுடைய திமுககார எனக்கு அங்கே இதில் பெரம்பலூரில் எனக்கு கொஞ்சம் வாக்கு போட்டிருந்தது, உண்மையாக இருக்கலாம். இது மாதிரி 10 மடங்கு எல்லா மாவட்டங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டிருக்கிறான். ஆகவே நமக்கு யாரும் பெரிய தயால குணத்துக்கோடு இலவசமாக கொடுத்து விடவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு நேர்ந்ததெல்லாம் நாம் நினைத்தோம்
நம்முடைய கட்சியோ இந்திய ஜனநாயக கட்சி. ஊரெல்லாம் பல பேர்களை வைத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நாம் ஏன் இந்திய ஜனநாயக கட்சியை நினைத்தோம் என்றால், முதல்ல நாடு முக்கியம், தேசம் முக்கியம். தேசம் இருந்தால்தான் அதற்கு பின்னாடி மாநிலங்கள் வரும். இன்றைக்கி சீனாக்காரனும் அங்கே பாகிஸ்தானுக்காரனும் படையெடுத்து வந்தால் பாதுகாப்பு யார்? எல்லையில் இருக்கிற எண்ணற்ற மாநிலங்கள் இருக்கிறது. அவர்கள் நமக்காக அடிபட்டு கொண்டு உதைப்பட்டு கொண்டு. ஆனால் இவங்களுக்கு முகலாயர்கள் வந்தபோது எங்கே நுழைந்தார்கள்? அங்கே தென்பகுதியில் நுழைந்தார்கள். நம்மளாம் அழகாக இங்கே உட்காந்துருந்தோம் சிரமப்படாமல். ஆகவே தேசம் என்பது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்தது தான். ஆனால் இவருடைய பார்வையெல்லாம் நாங்கள் மாநில உரிமை, இந்த மாநில உரிமை என்று யாரை ஏமாற்றுகிறீர்கள் தெரியல. ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறதோ, தமிழ்நாட்டை ஆளுகிற அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல் அக்கறை இருக்கிறதோ, அதை விட பன்மடங்கு அக்கறை இந்தியாவை ஆளுகிற மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கும் இருக்கிறது. காரணம், இன்றைக்கு இங்கிருந்து நீங்கள் டெல்லிக்கும் போகலாம், வாரணாசிக்கும் போகலாம், சிவகாசிக்கும் போகலாம், இங்கே இதுக்கு சவுத்து எந்த தென்காசிக்கும் போகலாம். எவ்வளோ பெரிய சாலைகள், எத்தனை ஏர்போர்ட்டுகள், எத்தனை கடல் வழி ஏர்போர்ட்டுகள். ஆக இதையெல்லாம் சிந்திப்பது கிடையாது. ஆக இவர்கள் பார்வையெல்லாம் நான் உங்களுக்கு உதவுகிறேன், இந்த இலவசம். அந்த இலவசம் நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் கொடுக்க 10 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலாக 1 ரூபா கொடுங்க, உங்களை பாராட்டுவேன். அதாவது யாராவது ஒருத்தர் உதவி செய்தால், உங்களுக்கு உதவி செய்வது தன்னுடைய உழைத்த பணத்தை உங்களுக்கு உதவி செய்தால் நீங்கள் வாழ்த்துவீர்கள், பாராட்டுவீர்கள். அந்த கொடுக்குற பணம் ஒரு திருடிய பணமாக இருந்தால், அல்லது உங்கள் பணத்தை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் பாராட்டுவீர்களா? ஆக இதுதான் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. எதுவாக இருந்தால் இதை பற்றியெல்லாம் விளக்கமாக நாம் மாநாட்டில் பேசிக்கொள்வோம். அதே நேரத்தில் மாநாடு என்பது நமக்கு ஒரு ட்ரையல், முன்னோட்டம். மாநாடு என்பது ஒரு முன்னோட்டம், உங்களுக்கு ஒரு பயிற்சி, வார்ம் அப். ஸ்போர்ட்ஸுக்கு போகிறவனுக்கு அடுத்த 10-20 நாட்களில் நீங்கள் மாநாடு பொழுது செயல்படுகிற அந்த முறை தான் நான் சொன்னது போல் 1 or 2 தொகுதியில் கிடைத்தால் உறுதியாக 2லும் போட்டியிடுவோம். அந்த போட்டியிடுவதற்கு பேட்ஸ்மேன் யார்? நீங்கள் தான். பவுலரும் நீங்கள் தான், பேட்ஸ்மேன் நீங்கள் தான். அதை பார்த்து எனக்கு தெரியும், நம்முடைய கட்சி நம்ம இருக்கிற அளவுக்கு எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை மாவட்டங்கள் எந்த அளவுக்கு உறுப்பினர்களும் தலைவர்களும் இருக்கிறார்களோ அதை நாம் வெளிக்காட்டி கொள்ள என்பது தான் உண்மை. பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 அன்றைக்கெல்லாம் போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய தொகுதிக்கு எல்லா மாவட்டங்கள்லேருந்து வந்தாங்க. நம்ம மாவட்டத்தினுடைய சகோதர சகோதரிகள் நின்னாங்களாலே தொகுதி நிரம்பி போடும். நாங்கள் அங்கே நடக்கிறதுக்கே டிராஃபிக் மாதிரி ஆகிடும். அந்தளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். வேந்தன் இருக்கிறார். வேந்தன் நிற்பது என்பது நான் இருப்பதைப் போல, என் சமுதாயத்திற்காக நிற்பதைப் போல, என்னுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு நல்ல தலைவனை உருவாக்குவதற்காக நிற்கிற ஒருவனுக்கு நான் என்னுடைய பங்கு இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு அன்றைக்கெல்லாம் களமாடினீர்கள். இன்றைக்கு 2019 எனக்கு தெரியும், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அதனால் அருகிலே இருப்பவர்கள் எப்படி வர வேண்டும், தூரத்திலே இருப்பவர்கள் எப்படி வர வேண்டும், அருகிலே இருப்பவர்கள் பார்த்து வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு போகிறீர்களா, தூரத்தில் இருப்பவர்கள் எப்படி எங்கள் இடங்களையெல்லாம் தங்குவதற்கு வழி செய்து கொண்டு செயல்படுகிறீர்களா என்பதையெல்லாம் நீங்கள் முன்னோட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த மாநாடு நமக்கு ஒரு அடையாள மாநாடு, நம்ம எல்லாம் மற்ற கட்சிகள் பார்த்து மலைக்க வைக்கிற மாநாடு. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாநாட்டை சிறப்பு செய்ய உங்களுக்கு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. நீங்கள் வருகிற அத்தனை பேரும் குடும்பத்தோடு வர வேண்டும். நான் அவங்க சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கி ஒரு தடவை கடந்த முறை நான் ஒரு மாநாடு போட்டதாக நினைவு. அந்த நேரத்தில்
உன்னை பார்க்க உன் தலைவன் ஊர் முனையில் காத்திருப்பேன் என்று சொன்னது நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக அந்த மாநாட்டிற்காக நான் உங்களை பார்ப்பதற்காக உங்கள் வழிமேல் விழி வைத்து காத்திருப்பேன். நீங்கள் வருகிற ஒவ்வொருவரும் என்னுடைய கண்ணிலே இருக்கிற விழிகளை போன்றவர்கள். ஆகவே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சம அளவு மரியாதையும் அதே போல் அன்பும் இருக்கிறது. இந்த மாநாடை பற்றி வெறுமாக காட்டி முடித்து விட்டால் அடுத்தது நாம் களமாடவிருக்கிறது. அதுக்கு 2 மாதங்கள் இருக்கிறது. அதை எப்படி செயல்பட வேண்டும் என்பதும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதும் இடையிலே பல முறை உங்களுடைய பொதுச் செயலாளர் மற்றவர்களும் உங்களை பார்ப்பார்கள், உங்களை பேசுவார்கள். எப்படி நாம் ஏறத்தாழ 13 ஆண்டு காலம் நம்ம கட்சியை துவங்கி நடத்தி முடித்து இருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் வைத்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருக்கிறதோ இல்லையோ, இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு இந்திய ஜனநாயக கட்சி உறுதியாக இருக்கும். நான் இதை நான் ஆத்தூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னேன். இது என்னடா இவர் இருக்கிறது போது எத்தனை வருஷம் 2000ன்னு சொல்கிறாருன்னு எனக்கு கூடும். நான் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு கோயிலும் ஒரு பல்கலைக்கழகமும் ஒன்று. ஆக பல்கலைக்கழகம் என்பது என்னை பொறுத்தவரை பல்கலைக்கழகத்தில் பல கோர்ஸ் இருக்குது, பல பிரிவுகள் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நிறுவனர் என்ற முறையில் பல்கலைக்கழகத்தையும் நான் தான் நிறுவினேன், கட்சியும் நான் தான் நிறுவினேன். ஆக எனக்கு கட்சிக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. அதே பார்வையில் தான் நான் பார்ப்பேன். ஆக பல்கலைக்கழகம் இன்றைக்கு 2000 ஆண்டுகள் உறுதியாக இருக்கும். அதே போல் அத்தனை ஆண்டுகள் மற்ற கட்சிகள் இருக்கிறதோ இல்லையோ, மற்ற கட்சியில் இருப்போல் ஆள்வதற்கு ஆள் இருக்கிறார்களோ இல்லையோ, நம்முடைய கட்சியில் இருப்போல் நீங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், கொள்ளு பேர்கள் எல்லாம் இந்த கட்சியை எடுத்து நடத்துவார்கள். அதை உயிர்ப்போடு வைக்கக்கூடிய சக்தி இந்திய ஜனநாயக கட்சிக்கு பட்டு இருக்கிறத பார்த்து கொள்ளுங்கள். நாம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது என்று சொல்லுவார்கள். நம்ம அன்றே நினைத்தோம். என்ன நினைத்தோம்? நாம் நினைத்ததெல்லாம் இன்றைக்கு ஏதோ அமைதியாக. ஏன்னு இன்னும் எனக்கு நேரம் வேணும், உங்கள் நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இல்லைன்னா சொல்கிறேன் கேளுங்க. நம்ம கட்சியை ஆரம்பிக்கும் போது ஆசிரியர் எப்படியோ அப்படி தான் மாணவர்கள். கட்சி ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? இந்திய ஜனநாயக கட்சி எப்படி அப்படின்னா, முதல்ல குடும்பத்தை பாருங்கள், முதல்ல குடும்பத்தை பாருங்கள். அரசியலுக்கு வீட்டுக்கு போய் அடுப்பறிக்கலான்னு வராதிங்க. அரசியல் என்பது ஒரு அடையாளத்திற்காக, பேருக்காக, புகழுக்காக, சேவைக்காக என்பதை உணர்வோடு வாருங்கள் என்று யாரும் சொல்லாத அந்த காலத்தில் நாம் தான் சொன்னோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அரசியல் என்பது முழு நேரம் அல்ல. அரசியல் என்பது முழு நேரம் அல்ல. உங்களுடைய வேலையை செய்யுங்க. கடை நடத்தினால் கடை நடத்துங்கள், உழவு வேலை செய்தால் உழவு செய்யுங்கள். மாலையில் ஒரு மணி நேரமோ காலையில் 1/2 மணி நேரம் இருந்தால் போதும், செஞ்சார் வேலை செஞ்சால் போதும். ஆக தொழில் முக்கியம். ஆகவே தொழிலை பாருங்கள், எஞ்சியுள்ள நேரத்தில் வீணடிக்காமல் கட்சியை வேலை செய்யுங்கள். அது ஒரு சேவையாக இருக்கும், அது ஒரு அடையாளம் கிடைக்கும் என்று சொல்லி சொன்னோம் நம்ம தான். அது மட்டுமல்ல, நாங்கள் அடிக்கடி தெருவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டோம், போராட்டம் பண்ண மாட்டோம். எந்த அரசியல் கட்சியாவது சொல்லுவானா? எந்த தலைவனாவது சொல்லுவானா? இப்படி இருந்து நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எந்த கட்சிகள்லாம் பெரிதாக பேசப்படுகிறதோ இல்லையோ, எல்லாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், அரசியல்லே பணம் பிடுங்கி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வசூல் பண்ணி அதை வாழ்க்கை நடத்துகிறவன் என்ன செய்கிறான்? மாதத்துக்கு 3 தடவை ரோட்டில் போராட்டம் பண்ணுறான். அது 5 பேரா 50 பேரா இல்லை, 10 பேரை வச்சுக்கிட்டும் போராட்டம் பண்ணுறான். பத்திரிக்கையாளர்கள் எழுதுகிறார்கள், மீடியாக்காரர்கள் எழுதுகிறார்கள். நாம் அப்படி இல்லை. நாம் எங்கெல்லாம் போராட்டம் பண்ணினோமோ, தஞ்சாவூரில் கூட போராட்டம் பண்ணணும் தண்ணீருக்காக. அந்த நேரத்தில் போகும்போது இப்போ 5000 பேர், 2000 பேர், 3000 பேர் பண்ணுறோம். ஆக நம்மளால் எந்த கூட்டத்தையும் கூட்ட முடியும். ஆனால் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு தொந்தரவு வராத வகையில் இருக்க வேண்டும் என்று கட்சியை ஆரம்பித்த போதே சில கட்டுத்திட்டங்களை வைத்து கொண்டோம். அந்த கட்டுத்திட்டங்கள் என்பது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ட நேரத்தில் நாங்கள் ரோட்டில் நிற்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி என்ன நினைக்கிறான்னா, ஒரு பொதுக்கூட்டத்தில் 10,000 பேர் இருந்தானாக்கா அவனும் அத்தனை பேரும் அமைதியாக இருப்பார்கள், பேசுவதை கேட்பார்கள். ஆனால் அதே நேரத்தில்
எங்கேயோ ஒருத்தன் திருடன் வந்து கல்லெடுத்து போடுவான், பத்திரிக்கையும் டிவி அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு சூழ்நிலை. அதனால்தான் நாம் அதிகமாக பத்திரிகையால் பேசப்படவில்லை அல்லது எழுதப்படவில்லை, காட்டப்படுவதில்லை. ஆனால் நாம் இதற்காக என்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளப் போவது இல்லை. எனக்கு என்னுடைய கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் தலைவர்களும் சகோதர சகோதரிகளும் எனக்கு முக்கியம். அவர்களுக்கு எந்த காரணத்தினாலும் கட்சியில் இருப்பதால் குந்தகம் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிற ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் நாமத்தான் இருக்க முடியும். ஆகவே தான் நாம் சொல்லுகிறோம், நாம் வளருவோம், நல்ல கொள்கை. இந்த கட்சி மட்டும்தான் பெண்களுக்கு சம உரிமை 50% என்று முதலில் சொன்னது நாம் தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மோடி அவர்களும் மற்றவர்களும் கூட சொல்லுவதெல்லாம் ஊழலற்ற ஒரு நாடு, ஊழலற்ற ஒரு நாடு என்று சொல்லுகிறார்கள். இதைத்தான் நம்ம முன்னாடி சொன்னோம், ஊருக்கு முன்னாடி சொன்னது நாம் தான். ஊழலற்ற ஒரு நாடு இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டோம். பெண்களுக்கு சமர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். டாஸ்மார்க் மூடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஆக இது மாதிரி பல பல சிறந்த கொள்கைகளை நாம் வைத்திருந்தோம், இன்று வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு இதுக்கு போகிறதுனா நல்ல விஷயங்கள் மெதுவாக போகும். தினம்தான் ரயில் ஓடுது. ஒரிசாவில் எல்லாம் நூற்றுக்கணக்கான ரயில் போயிட்டுருக்கு. ஒரு நாள் நைட்டில் 3 ட்ரெயின் ரயில் கடந்து இடிச்சிச்சு. அது செய்தி. அந்த மாதிரி நம்ம நல்லதை சொல்லுகிறோம், நல்ல கொள்கையை வைத்திருக்கிறோம். இதை அவர்கள் எழுத மாட்டார்கள். காரணம், நம்மக்கிட்ட இருப்பதெல்லாம் நல்ல கொள்கை. குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். கொள்கையை அவர்கள் பின்பற்றுவதன் மூலமாக அவங்களுக்கு மரியாதை ஏற்பட வேண்டும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்லது வேறு ஏதாவது ரேஷன் கடைக்கு போகிற பொழுது நான் இந்த தொகுதியில் இருக்கிறேன், அந்த இந்த கட்சியில் இருக்கிறேன்னு சொன்னால், ஐயா உட்காருங்க, ஐயா நல்லா இருக்கிறாங்கன்னு என்னை பற்றி உங்கள்கிட்ட விசாரிக்கணும். அதுதான். நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்கள், மற்ற கட்சி பேரை சொன்னாலும் இவன் ரெவடி, அந்த கட்சிக்காரன் இப்படி தான் இருப்பான்னு நினைப்பான். நீங்கள் ஆணோ பண்ண ஒரு பிரச்சனைன்னு போனீங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்க உட்காருங்க, என்ன பிரச்சனை, நீங்கள் வழக்கமாக தான் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டீங்களேன்னா அன்பாக வரவேற்பான், தேவைகளை இவங்களுக்கு செய்து கொடுப்பான். அந்த வகையில் நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சி. 13 ஆண்டுகளை மிக சிறப்பாக ஓட்டி இருக்கிறோம். இப்போது பல தேர்தல்களையும் நாம் போட்டியிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் அல்ல, ஏறத்தாழ அத்தனை தேர்தலையும் போட்டியிட்டு இருக்கிறோம். 2011 தேர்தலில் 132 பேர் தனியாக நின்று போட்டியிட்டோம். அரசியலை வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆக 3 முறை, இன்றைக்கு நானே கூட 2 முறை, ஒரு முறை தோற்றேன், ஒரு வெற்றி பெற்றேன். தோற்றேன் என்பதற்கு அது அனுபவமாக நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அதே போலத்தான் இன்றைக்கு அரசியல் உள்ளவர்கள் உங்கள் அத்தனை பேரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், சகோதரத்தன்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மூலம் கேட்டுக்கொள்வதெல்லாம், அரசியலுக்கு வந்து விட்டீர்கள், உங்களுக்கு அடையாளம் வேண்டும். அடையாளம் வேண்டுமானால் நீங்கள் முதலில் தேர்தலில் போட்டியிட அஞ்சக்கூடாது. அது ஒரு முயற்சி. வீட்டில் இங்கே வருகிற போது 10-15 படி இருக்கிறது. அந்த படி ஏறாமையாக இங்கே சேர முடியும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிடும்போது, அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மேலே இந்த மாதிரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதில் துணிஞ்சு போட்டிடணும். அதுதான் அனுபவம். ஆனால் நீங்கள் அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்கிற போது நிச்சயமாக மிக மிக சிறந்த தலைவர்களாக, தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த தலைவர்களை உருவாக்குகிற கட்சி இந்திய ஜனநாயக கட்சியாக இருக்கும் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அந்த பொறுப்பிலே இருக்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கி ஒரு திருப்பதி கல்யாணமான திருப்பதி கோயில், அங்கே ஒரு கல்யாண மண்டபம், அந்த கல்யாண மண்டபம் கட்டுவதற்காக நான் பொறுப்பேற்று கொண்டேன். அதற்கான அடிகளை நாட்டினேன். வந்த இடத்தில் வந்ததும் போகிறது மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போனால் போகலாம், சாப்பிட்டோம்னு இருக்கக்கூடாது. அங்கே சில பேரை பார்த்து சந்தித்து பேசி அவர்களை மகிழ்வித்து நாமளும் மகிழ்ந்த பொழுது தான் கல்யாணம். அதனால் அதை முடித்த உடனே உங்களை எல்லாம் பார்த்து பல கருத்துக்களை பேசி வருகிற மாநாட்டை எப்படி முன்னெடுத்து செல்வது என்பதையெல்லாம் கூட நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். இது உங்கள் வீட்டு கல்யாணம். அது மட்டுமல்ல, நான் சொல்லி இருக்கிறேன், கடந்த பொதுக்குழுவிலே சொன்னேன், இன்றைக்கு ஒரு மாநாடு நடக்கிறது, இதே ரோடில் நடக்கிறது, பார்த்திருப்பீர்கள். எப்படி கட் அவுட் வைக்கிறார்கள்,
எப்படி செவுத்தில் எழுதுகிறார்கள் என்பதெல்லாம் எங்கேயே சென்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண் முன்னாலே நிற்கிறது. அதையெல்லாம் பார்த்து கூட கடந்த முறை பொதுக்குழு சொன்னபோது உங்களுக்கு வீட்டில் கொடியேற்றுங்கள், தெருவிலை கொடியேற்றுங்கள். அது மட்டும் இல்லாமல் சில பேர் சுயம்பேரிகளாக இருந்தால், பணவசதி இல்லாமல் இருந்தால் ஒரு கரித்துண்டை எடுத்து கூட உங்கள் வீட்டில் இருக்கிற செவுத்தில் ஐஜேகே என்று எழுதி வையுங்கள். அதுதான் உங்களுடைய உண்மையான உணர்வை காட்டும். அது வெற்றிக்கு முன்படியாக இருக்கும் என்று கூறி இன்னும் சில கருத்துக்கள் சொல்ல வேண்டி இருக்குமானால் அது மாநாடாக இருக்கட்டும் அல்லது தேர்தலாக இருக்கட்டும், அதை பற்றி எல்லாம் உங்களுடைய மற்ற தலைவர்கள் விளக்குவார் என்று கூறி இந்த அருமையான நேரத்திற்கு உள்ளபடியே நான் உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.